ஹலோ, குட் மார்னிங். மார்னிங் எழுந்தோடனே சாமி பார்த்தாச்சு. அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்னோடய டீடாக் ட்ரிங்க் வந்து குடிப்பேன். ஸோ சோம்பு, ஜீரகம், இஞ்சி, பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி அப்போ மார்னிங் எடுத்துப்பேன். ஸோ அது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நான் வந்துட்டு எங்கள் வீட்டு பால்கனியில் வந்து செம்பருத்தி மரம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு செம்பருத்தி இலை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன் ஹேர் பேக்குக்கு. பூ பார்த்தா இல்லை, ஸோ லீஃப் மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பால்கனி தான் லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன். போயிட்டு பறிச்சுட்டு வந்துட்டு அது கூட வந்துட்டு தயிர், செம்பருத்தி இலை, அப்புறம் ஊற வச்ச வெந்தயம் போட்டு அரைச்சி ஹேர் பேக் போடுவேன். அண்ட் இது வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு டீடாக் ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டேன். ரச சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன் நல்லா. அப்புறம் டக்குன்னு எழுந்துட்டு ஓகே ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். ஐ மீன் இது ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும். அப்போ வந்துட்டு ஓகே ராகி சேமியா செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சேமியா வந்துட்டு வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். ஸோ பேசிக்காக எனக்கு வந்து குக்கிங் தெரியாது. எனக்கு ரொம்ப ஆசை குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே நல்லா வராது. நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே சொதப்பலில் தான் வரும். அதெல்லாம் வீடியோ எடுத்தனாலே ஒரு பெரிய இதாக வந்திருக்கும். ஸோ எதுவுமே இதானது செட் ஆகவே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நல்லா வந்திருந்தது. லைட்டாக குக் ஆகலை, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதர்வைஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க. ஆக்சுவலாக இது டின்னருக்கு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதை வச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து பூ போட்டுறேன். பிகாஸ் டியூஸ்டே. ஸோ பூலாம் போட்டுட்டு நான் டியூஸ்டே வந்துட்டு எல்லா டியூஸ்டேயும் நான் வந்துட்டு வேல் பூஜை பண்ணுவேன். அதனால அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபோனு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன். அதனால் வீடியோ ப்ராப்பராக கவர் ஆகலைன்னு எனக்கு தெரியல. ஸோ சாரி. இது நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு அழகாக ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேல் பூஜைன்னு சொல்லிட்டு. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பால், அப்புறம் தேன், அப்புறம் சந்தனம் இது 3 வச்சு பூஜை பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்துட்டு நான் போயிட்டு செடியில் ஊற்றிடுவேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் டியூஸ்டே வந்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுவோம். ஸோ வெற்றிலையில் தீபம் ஏற்றுறது அது நான் ஷார்ட் வீடியோ எடுக்கலை. பட் இதுக்கப்புறம் நான் அதான் பண்ணினேன். அதை பண்ணி முடிச்சுட்டு டே மைண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் ராகி சேமியா தான் டின்னருக்கு சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா.